அவங்களுடைய மெயின் கோலே இதுங்கண்ணா. ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியோடைய மிக முக்கியமான ஒரு முழக்கம் பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 10-20 இயர்ஸ் அவங்க சொல்றது எல்லாமே உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு. எல்லா கட்சியும் அதை நோக்கி தான் பயணம் பண்றாங்க. அவங்க கேட்பது இதான் எங்களுடைய கடைசி ஆப்ஷன், நீங்க கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட நாங்க வர்றோம், நிபந்தனை எல்லாம் கொடுக்குற, எலெக்ஷனே நிக்கல, உங்களுக்கு கேன்வாஸ் பண்றோம், நாங்க போய் கீழே போய் பேசுறோம். அதனால அதில் எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கலாம். அந்த கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் கனவு அவங்க கேட்கிறாங்க. இன்னைக்கு நான் என்ன குற்றம் சுமத்துறேன்னா திமுக மேல, இன்னைக்கு யார் இது போன்ற நாளைக்கு இன்னொரு தலைவர் கேட்கறாங்க, இன்னொரு சமுதாயம் கேட்கறாங்கன்னா கூட அவங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிங்களோ தவிர ஒரு டேட்டா பாயிண்ட வச்சு பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு இன்னைக்கு திமுக அந்த பாதையில செல்லவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம். ஆனா தவறு எது இல்லையாங்கன்னா அவங்க இன்னைக்கு அதுதான் எங்க கடைசி, அது என்ன சொல்றாங்க, எலெக்ஷனே நிக்கலின்னு சொல்றாங்க. நாங்க தேர்தல கூட நிக்கல, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், சீட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், தொண்டனாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கிறோம். அதனால அவங்களுடைய கருத்து அது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குங்கண்ணா? மேடம் சாரி. பாஜக பணம் கொடுக்காதனால ரைட் நடந்தது அப்படின்னா, ஆனா நான் ட்விட்டர் பார்க்கலீங்கன்னா, அதனால நீங்க கேள்வி இருந்தா கேளுங்கன்னா நான் பதில் சொல்றேன். நீங்க கேளுங்க, சொல்ற வேண்டிய கடமை நான் சொல்றேன். சகோதரிகிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட வர்றேன், நீங்க கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். மேடம் அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். PM ஸ்ரீ பள்ளிகள், PM ஸ்ரீ பள்ளி இஸ் a ஸ்பெஷல் ஸ்கூல். அது குறிப்பாக நம்ம சொல்ற இந்த பிரச்சனை, நம்மளுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இதை அதிகப்படுத்த வேண்டும், இதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் PM ஸ்ரீ பள்ளி 16,000 பள்ளிகளை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுல புதிய கல்விக் கொள்கை இருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. PM ஸ்ரீ பள்ளியில புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குங்க. நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய அம்சம் தான் PM ஸ்ரீ. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். PM ஸ்ரீ என்பது தனிப்பட்ட முறையில் அறிவித்த ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க. புதிய கல்விக் கொள்கையினுடைய கண்டினியூஷனா தான் PM ஸ்ரீ. அது கண்டிப்பா நியூ எஜுகேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ண போகுது. இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசியில் உங்க மும்மொழி கொள்கைன்னு குழப்பறாங்க. அது மும்மொழி கொள்கை அப்படி பார்க்காதீங்க மேடம். 2 மொழி பிளஸ் ஒரு ஆப்ஷனல் மொழி, அதைத்தான் 3 மொழியை திணிக்கல. எப்பவுமே இந்தியாவில் இதுவரை மும்மொழி கொள்கை தான் இருந்துச்சுங்க. 1965 ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு பாலிசி 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. 1980 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. எப்பொழுதுமே மும்மொழி கொள்கை தான். இந்த முறை பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மொழியில 3வது மொழி கட்டாயம் ஹிந்தியா இருந்ததை மாத்தியாச்சு, 3வது மொழி ஏதோ ஒரு மொழியை படிங்க. அதனால எப்படி இவங்க குற்றம் சுமத்த முடியும்? இவங்க என்ன சொல்லணும், நாங்க PM ஸ்ரீ பள்ளியை வாங்கிக்கிறோம். ஏன்னா தலைமைச் செயலாளரே லெட்டரா சொல்லியிருக்காரு, அவர் அப்செக்ட் பண்ணல. நாங்க PM ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேணும், கொடுங்க, அலோகேட் பண்ணுங்க. இவங்க என்ன சொல்லணும், ஓகே நாங்க வாங்கிக்கிறோம், சென்னைக்குள்ள இருக்கிற சில பள்ளியில 3வது மொழியா தெலுங்கு வைக்கிறோம், கோயம்புத்தூர் பார்டர்ல கன்னடம் வைக்கிறோம், மலையாளம் வைக்கிறோம், ஒசூர் பார்டர்ல கன்னடம் வைக்கிறோம். சோ இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசாத குழந்தைகள் கூட 3வது மொழியை அவங்க தாய்மொழியை கத்துக்கிட்டோம். சில பள்ளிகளுக்கு உருது வைக்கிறோம். இப்படித்தான் அமைச்சர் புத்திசாலித்தனமா பதில் சொல்லி ஸ்கூலை வாங்கிட்டு வரணுமோ தவிர இதுல அரசியல் செய்யக்கூடாது. நாங்க சொல்றது கட்டாயம் ஆங்கிலம், கட்டாயம் தமிழ், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. 3வது மொழி மாநில அரசு உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கங்க. ஏன் தமிழ்நாட்டில் கன்னடம் பேசக்கூடியவங்க யாருமே இல்லையா? தெலுங்கு பேசக்கூடியவங்க யாருமே இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் உருது பேசக்கூடியவங்க யாருமே இல்லையா? அந்த குழந்தை 3வது மொழியா தன்னுடைய தாய்மொழியை கத்துக்கலாம் நினைக்கலாம் இல்லைங்களா? அதையும் ஏன் அமைச்சர் தடுக்கின்றார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனா நீங்க கேளுங்க. ஆரிஃபெட் சுருக்கமா ஒரே கேள்வி கேட்டிருக்கேன், பதில் சொல்லிட்டு லைவ் போயிட்டு இருக்கு. இது நான் கோயம்புத்தூர்லயும் பதில் கேட்டாங்க, பதில் சொல்றாங்கன்னா அண்ணா, அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு நபரினுடைய இல்லத்துல வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல பதில் சொன்னேன், ஆம் என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான்.
நானும் ஜோதிமணி அக்காவை நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம், உறவினர் தான். திமுக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 20 பேர்த்துல எனக்கு உறவினர் தான். நீங்க அந்த ஆங்கிள் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம் உறவினர்கள், ஆமாம் பங்காளி. ஒரே கோயிலுக்கு போறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறோம்னா எதிரும் புதிருமா முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வேற டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம அரசியல்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாரும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொந்தங்கள். இதுல எண்டே இல்ல. என்னுடைய குடும்பமா, என்னுடைய ரத்த சொந்தமா, என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நியாயம் இருக்கு. கோயம்புத்தூர்ல போன ஆண்டு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைட்ல பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு பாதி பேர் உறவினர்கள் தான். அந்த லாஜிக் எங்க போகும்னா, நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்வி. இல்லைங்கன்னா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாச்சும் இன்கம் டாக்ஸ் போன் பண்ணீங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்ல இன்கம் டாக்ஸ் நான் போன் பண்ணதில்லை. இல்ல அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? சத்தியமா நான் பண்ணல. அது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் செக் பண்ணீங்க, போன் ரெக்கார்ட் செக் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நியாயம் இருக்கு. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா? மேபி அதை இப்படி பாருங்களேன், மாநில தலைவரும் நேர்மையா இருக்காருன்னு பாருங்களேன். நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர், அதனால தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க சொந்தக்காரங்க, இவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இல்ல இன்கம் டாக்ஸ் இங்க ரைட் அடிச்சீங்கன்னா அரசியல் 20 சீட் கொடுப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு நான், அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி, சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன், நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜினா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்காரு. அரசியல் வருவதற்கு முன்பு எங்க அம்மா கையில சாப்பிட்டு போயிருக்காரு. உண்மை நான் சொல்றேன். ஏன், சொந்தக்காரங்க, ஒரே கோயிலுக்கு போறவங்க. ஆனா அதற்காக நான் தெய்வ தட்சணை பாக்குறேன்னா? இல்ல அதற்காக செந்தில் பாலாஜி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அவரு தெய்வ தட்சணை பாக்குறாரா? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், தவறுகளை வைக்கிறோம். அதனால இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தவறா போயிடும். நான் யாராச்சும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றான்னு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அல்லது என்னுடைய ரத்த சொந்தம், நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல இருக்கா, நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ. நான் கேட்ட கேள்வி நல்லது, பதில் சொல்லணும்னு நினைச்சா நீங்க கேட்டீங்க. நான் 2-3 பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்கள் நமக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்கன்னா நாங்களும் இதை எடுத்துட்டு போறோங்கன்னா வில் ஆல்சோ டேக். ஏன்னா தமிழ்நாட்டில் பொங்கலை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெஷல் டால் அது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் நமக்கு அது இருக்கும். அதனால கொஞ்சம் நான் இருக்குங்கண்ணா, நம்ம புறக்கணிக்க முடியாது. எங்களுக்கும் இமெயில் போட்டிருக்காங்க நம்முடைய அலுவலகத்திற்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு போனா ஆல் இந்தியா எக்ஸாம் இது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா. ஏன்னா வேற இடத்துல மகர சங்கராந்தி எல்லாமே நடக்குது. எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் செய்கின்றோம்.